வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் சீரக தண்ணீரில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். நம்ம இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் சாதாரணமாக சீரக தண்ணீரை ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எழுந்ததுக்கப்புறம் அதை லைட்டாக பார்த்தோம் அப்படின்னா சூடுபடுத்தி அந்த வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிச்சோம் அப்படின்னா நமக்கு நிறைய மருத்துவமைகள் கிடைக்கும். குறிப்பாக நம்மளுடைய மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும். அதாவது வளர்ச்சிதை மாற்றம் நமக்கு அதிகரிக்கப்படுவதால் உடலுக்கு ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பித்து நிறைய மருத்துவமைகளை சீரக தண்ணீர் கொடுக்கும். குறிப்பாக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளை கியூர் பண்ணும். ஸோ சீரக தண்ணீரினுடைய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பொட்டாசியம் மற்றும் இரும்பு சத்துக்கான சிறந்த ஆற்றல்கள் இருக்கு. இது நம்மளுடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு உதவிகரமாக இருக்கு. மேலும் சீரக தண்ணீரில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கு. பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள்லாம் இருக்கு. இது தொற்று நோயை உண்டாக்கக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். இது தவிர சீரக தண்ணீரில் மெக்னீசியம், கால்சியம் போன்ற பல்வேறு தாதுக்களும் இருக்கு. மேலும் ஏராளமான விட்டமின் ஏ, பி, சி ஆகியவை இருக்கு. இது எல்லாமே தொற்று நோய்களை தடுக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். இதுக்கு நம்ம பச்சை மற்றும் முழு சீரகத்தை பயன்படுத்தணும். வறுத்த அல்லது பொடியாக சீரகத்தை பயன்படுத்தணும் அப்படின்னா சில ஊட்டச்சத்துக்களை நம்மளால இழக்க நேரிடும். அதனால பச்சை முழு சீரகத்தை சீரக தண்ணீரில் கலந்து நம்ம வெதுவெதுப்பான சூடில் எடுத்துக்கொள்ளும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கப்படும். நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். அலர்ச்சி எதிர்ப்பு விளைவு கொண்டது சீரக தண்ணீர். அதாவது ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை கொண்டு இருக்கிறதால பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை நமக்கு கொடுக்கும். சீரக தண்ணீரில் தைமோகுவினோன் என்ற சக்தி வாய்ந்த ரசாயன கலவை இருக்கு. இது கல்லீரலை அலர்ஜியிலிருந்து பாதுகாக்கிறது மற்றும் ஒட்டுமொத்த கல்லீரல் ஆரோக்கியத்திற்கும் உதவிகரமாக இருக்கு. சீரக தண்ணீரினுடைய அலர்ச்சி எதிர்ப்பு விளைவுகள் வயிறு மற்றும் வயிற்று வலி சார்ந்த பிற நிலைமைகள் தொடர்பான வலியை குறைக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீரில் இருக்கக்கூடிய ஸ்பாஸ்மோட்டிக் எதிர்ப்பு பண்புகள் மாதவிடாய் பிடிப்பை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இது மாதவிடாய் காலத்தில் உட்கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனாலும் குறைவான அளவுக்கு தான் எடுத்துக்கணும். அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வெதுவெதுப்பான சீரக தண்ணீரை குடிக்கிறது வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானம் மற்றும் வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்துகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீர் நம்மளுடைய வயிற்று ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும். செரிமானத்தை மேம்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். நம்முடைய வளர்ச்சிதை மாற்றத்தை மேம்படுத்தக்கூடிய கார்போஹைட்ரேட், குளுக்கோஸ் மற்றும் கொழுப்பை உடைக்கக்கூடிய என்சைம்கள் போன்ற சேர்மங்களை சுரக்குவதற்கு சீரக தண்ணீர் உதவிகரமாக இருக்கும். சீரக தண்ணீர் கல்லீரலில் இருக்கக்கூடிய பித்த அமிலங்களினுடைய உற்பத்தி செயல்முறையை ரொம்பவே ஃபாஸ்ட் ஆக்கும். அதனால கொழுப்புகளினுடைய செரிமானத்திற்கெல்லாம் சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். இதனால தேவையில்லாத கொழுப்புகள் எல்லாம் கரைத்துக் கொள்வதற்கு சீரக தண்ணீர் உறுதுணையாக இருக்கும். கூடுதலாக குடல் இயக்கத்தை சீரக தண்ணீர் மேம்படுத்துகிறது மற்றும் அஜீரணம், வீக்கம், அமிலத்தன்மை போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கு. ஏன் அப்படின்னா சீரக தண்ணீர் சக்தி வாய்ந்த வாயு எதிர்ப்பு ரசாயனங்களை தனக்குள்ள கொண்டு வேணும். அப்படின்னா சீரக தண்ணீரில் எலுமிச்சை ஜூஸ் கலந்து பருகலாம். இது நம்மளுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் அதிக கலோரிகளை நம்மளுடைய உடலிருந்து எரித்துக் கொள்வதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஆரோக்கியமான மற்றும் இளமையான சருமத்தை பெறுவதற்கு சீரக தண்ணீரை பயன்படுத்தலாம். சீரக தண்ணீரில் கால்சியம், பொட்டாசியம், மேங்கனீஸ் மற்றும் செலினியம் போன்ற தாதுக்கள் இருந்திருக்கு. இது சருமத்தினுடைய புத்துணர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். இந்த ஊட்டச்சத்துக்கள் அனைத்துமே நம்மளுடைய சருமத்தில் தெளிவான மற்றும் ஆரோக்கியமான பளபளப்பை பெறுவதற்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் சீரக தண்ணீரில் ஏராளமான விட்டமின் இ இருக்கு. இது முன்கூட்டிய வயதை தடுக்கக்கூடிய ஆக்சிஜனேற்ற பண்புகளை கொண்டிருக்கு. வழக்கமாக ஒரு கிளாஸ் சீரக தண்ணீரை குடிக்கிறதால நம்மளுடைய சருமத்தில் தோன்றக்கூடிய சுருக்கங்களை நம்ம வராமல் தாமதப்படுத்தலாம். மஞ்சள் மற்றும் சீரக தண்ணீரை கலந்த கலவை நம்ம ஃபேஸ் பேக் மாதிரி நம்மளுடைய முகத்திற்கான அந்த ஃபேஸ் பேக் மாதிரி பயன்படுத்தணும் அப்படின்னா பளபளப்பான பொலிவு கிடைக்கும். சீரக தண்ணீரை நம்ம காலையில் இருந்ததும் வெறும் வீட்டில் எடுத்துக்கொண்டாலும் உள்ளிருந்து நம்மளுடைய சருமம் அழகாகும். முகப்புருவை நீக்குகிறது மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடுகிறது சீரக தண்ணீர். சீரக தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் இருக்கு. இது பருக்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள், பருக்களை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை எதிர்த்து
போராடும் மற்றும் முகப்பொருவை வந்து அழிப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். எதிர்காலத்தில் வரக்கூடிய முக வெடிப்புகள், சருமத்தில் ஏற்படக்கூடிய பலவிதமான பிரச்சனைகளை இப்போவே தடுக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல், அந்த நச்சுக்கள் நம்மளுடைய உடலில் நுழைந்து நமது சருமத்தினுடைய புரதத்தை வந்து உடைக்கும். ஸோ இது வந்து கரைகள் மற்றும் தளர்வான சருமத்தை வந்து ஏற்படுத்திடும். சீரகத்தினர் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு நார்சத்து கொண்டு இருக்கு. இது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எளிமையாக வெளியேற்றிடும். சீரகத்தினர் வந்து சூட்டை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பானம் அப்படின்றதால அதை அளவுக்கு அதிகமாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அளவோடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே மருத்துவ நன்மைகள் நமக்கு வளமான அளவில் கிடைக்கும். முடியை ஆரோக்கியமாக வைக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் பல பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் மற்றும் அலர்ச்சிக்கு எதிரான பண்புகள் இருக்கிறதால இதை குடிக்கிறது நம்மளுடைய உச்சந்தலையினுடைய ஆரோக்கியத்தை வந்து பெரிதும் மேம்படுத்தும். ஸோ சீரகத்தண்ணீரில் புரோட்டீன் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. இது முடி வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் முடியை வந்து வேர்களிலிருந்து ஆரோக்கியமாக வைக்கும். முடி உதுதலை கட்டுப்படுத்தும். நம்மளுடைய தலைமுடிக்கு சீரகத்தண்ணீரை பயன்படுத்தும் போது ஈரப்பதத்தால் அடிக்கடி ஏற்படக்கூடிய முடி உதிர்வை குறைத்து மென்மையான முடியாக மாற்றிக்கலாம். அடர்த்தியாக வளரக்கூடிய கருகருவான முடியா இருக்கும். பொடுகு எல்லாம் எதிர்த்து போராடணும் அப்படின்னா நம்மளுடைய அந்த டேண்ட்ரஃபை எதிர்த்து போராடணும்னா சீரகத்தண்ணியில் நம்மளுடைய தலைமுடியை வாஷ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி தலைமுடியை கழுவும் போது பொடுகு வந்து நமக்கு கியூராக ஆரம்பிச்சிடும். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுல சீரகத்தண்ணீர் வந்து பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கொடுக்குது, அதாவது நேர்மறையான விளைவுகளை கொண்டிருக்கு. சீரகத்தண்ணீர் ஒரு இயற்கையான ஆக்சிஜனேற்றம் மற்றும் இதயத்தை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் பல இதய பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கிறதுக்கும் உதவிகரமாக இருக்கு. சீரகத்தண்ணீர் குடிக்கிறது இதய தசைகளை வலுப்படுத்துவதற்கும் தேவையில்லாத கொலஸ்ட்ராலுடைய அளவை குறைக்கிறதுக்கும் கொழுப்பு சத்துக்கள் சேர்வதை தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செய்வதன் மூலமாக இதய அடைப்பு, மாரடைப்பு மற்றும் ரத்தம் உயர்ந்து போவது போன்ற இந்த மாதிரி ஆபத்திலிருந்து கணிசமான அளவு நமக்கு வந்து குறைக்கப்படும். அதனால சீரகத்தினரை காலையில் வெறும் முயற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவது நமக்கு இருக்காது. ரத்த நாளங்கள் மிக இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால எந்த விதமான இதயம் சார்ந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு இருக்கலாம். நீரிழிவு மற்றும் ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரை குடிக்கிறது உடல்ல இன்சுலினுடைய உற்பத்தியை தூண்டும். இது நீரிழிவு நோயால் கண்டறியப்பட்டவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதனால உணவிற்கும், அதாவது ஒவ்வொரு உணவிற்கும் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் சீரகத்தண்ணீரை குடிக்கிறது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்கள் நிரூபிச்சிருக்காங்க. ரத்தத்தில் குளுக்கோஸினுடைய அளவு உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, அதாவது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கிறதுக்கு, நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கடுமையான உணவு பழக்க வழக்கங்களோட சீரகத்தண்ணீரை மேற்கொள்வது உங்களுக்கு அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு உறுதுணையாக இருக்கும். ரத்த சோகைக்கு சிகிச்சை அளிக்கிறது சீரகத்தண்ணீர். சீரகத்தண்ணீரில் இரும்பு சத்து நிறைந்திருக்கு. இது ரத்தத்தில் ஹீமோகுளோபின் உருவாக்குவதற்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து. மேலும் நம் உடல் முழுவதுமாகவே ஆக்சிஜனை கொண்டு செல்வதற்கு ஹீமோகுளோபின் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த ஹீமோகுளோபினை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு சீரகத்தண்ணீரில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஹீமோகுளோபினோட லெவலெல்லாம் நம்மளுடைய பிளட்ல குறைஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எப்போதுமே சோர்வாக இருப்போம், பலவீனமாக இருப்போம், தலை சுற்றல் ஏற்படும். இது எல்லாமே ரத்த சோகைக்கான அறிகுறியாக நமக்கு இருக்கும். அப்போ சீரகத்தண்ணீரை தவறாமல் குடிக்கும் போது இந்த அறிகுறிகள் எல்லாமே நமக்கு கியூர் ஆகிடும். சிகிச்சை நமக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டாக இருக்கும். அதன் மூலமாக ஹீமோகுளோபினோட லெவலும் கரெக்டாக இருக்கும். நமக்கு இந்த அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் எல்லாம் இருக்காது. ரத்த சோகை நோயாளிகள் வந்து சீரகத்தண்ணீரோட கருப்பு எள் சேர்த்து சாப்பிடுவது அவங்களுக்கு ரத்த சோகை கியூர் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும். ஸோ சீரகத்தண்ணீர் எடுத்துக்கொண்டு நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.